இன்னைக்கு என்னுடைய ரொட்டீன் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பூஜை வீடியோஸ் எதுவுமே இல்லை. நான் வந்து ரொட்டீன் vlog என்ன சமையல் எப்படி வந்து நான் வந்து காலையிலேருந்து என்னை வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு கேலண்டரில் தேதியை வந்து கிழிச்சிட்டு இன்னைக்கு என்ன நமக்கு போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்தோடனே வந்து நான் தனியாக ஒரு குங்குமம் வச்சுருப்பேன். அதை வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம்லாம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அடுத்ததாக வந்து காக்காவுக்கு வந்து சாப்பாடும், காக்கா மட்டும் இல்லை குருவி அணில் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி, ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு, ஸோ தண்ணியெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மந்த்லி கேலண்டரில் இன்றைக்கி என்ன விசேஷம் போட்டிருக்கு, என்ன வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய மந்த்லி கேலண்டரில் பார்த்துக்குவேன். கிச்சன் வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். உள்ளே வரும்போதே காலையில் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ டீயை வந்து நிப்பாட்டிட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நைட்டும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் சாப்பாடெல்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சொன்னால் அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சத்து மாவு கஞ்சி தான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி அந்த பசியை வந்து இருக்கும்போது நம்ம வந்து டீ குடிக்கும்போது அது வந்து நமக்கு அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். அப்புறம் யோகியும் எந்திரிச்சு வந்து அவனோட ஷூவை துடைக்கிறது, பேக்கில் வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ரொட்டீன் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து எங்கள் வீட்டில் டெய்லியுமே நாங்கள் வந்து போடுவோம். அது வந்து அவங்களுக்கு ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி கொடுத்துருவேன். ஸோ அழுக்கு துணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. எல்லாருமே குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஒரு டிக்கெட்டை வந்து கிளப்பியாச்சு. எங்கள் வீட்டுக்காரரை வந்து வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. 7:15 வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யோகியை வந்து கிளப்பணும். அதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு. அவனே எல்லா வேலையும் செய்வான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கிடையில அவன் குளிக்க போன நேரத்துல நான் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் வந்து வைக்க போறோம். எப்பவுமே வந்து கடல் மீன் வந்து வாங்குறது வழக்கம். அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலமும் சனிக்கிழமை சாயங்காலம் தான் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு தான் நான் வந்து வைக்க போறேன். அதுக்கு மல்லி, வரமிளகா, அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு, சீரகம் வந்து போட்டு நல்லா வந்து எண்ணெயில லைட்டாக வந்து வறுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் யோகிக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு அவனை ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி விட கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 வரைக்கும் நான் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் எப்போவுமே நான் நைட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் வந்து நம்ம குழம்பு வைக்க ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மீன். இந்த மீன் யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மத்தி மீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. எனக்கு அதனால நிறைய முள் இருந்தால் கூட எனக்கு இந்த மத்தி மீன் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து மீன் வந்து அதிகமாக சாப்பிட்றது எங்கள் வீட்டில் வழக்கம். ஆனால் முள் நிறைய இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வேற எங்கள் வீட்டுக்காரர் போடுவார். அதனாலேயே இந்த மத்தி மீன் வந்து வாங்க மாட்டோம். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தனால நேற்று வந்து மத்தி மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு, ஆனால் ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாடை வரும். இது சிங்க் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். ஸோ அதனால் வந்து வேலை கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அதே மாதிரி சாப்பிடும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்ணும். முதல் மரியாதையில் வந்து சிவாஜி சார் வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் இந்த மீன். ஆக்சுவலாக வாழை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா அந்த சதை மட்டும் உள்ளே போகும், முள்ளெல்லாம் வெளியே வந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து சாப்பிட்ற வந்து எல்லாத்துக்கும் பயம் எங்கள் வீட்டில். அதனால் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்து தர மாதிரி தான் எடுத்து தரணும் எங்கள் வீட்டுக்காருக்குமே. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி முள் இருக்க மீனே ரொம்ப வாங்க மாட்டோம். இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லி வாங்கினோம். அதே மாதிரி போன ஞாயிற்றுக்கிழமை கோவில் கும்பாபிஷேகம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் எடுக்கல. ஸோ அதனால வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சூர மீன் சொல்லக்கூடிய இந்த மீனையும் வந்து வறுவலுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து 65 மாதிரியே இருக்கும். அதாவது சிக்கன் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். முள் ரொம்பவே இருக்காது. அந்த வந்து பீஸ் வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு கழுவுறதுக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சிக்கன் மாதிரியே இருந்தது பார்க்கறதுக்கு. சதப்பகுதியில் நல்லாவே இருந்தது. இது வந்து 65 போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு பெப்பர் சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து போட்டு கொடுக்கலாம் யோகிக்கு ஸ்கூல் போகும்போது. இல்லை அப்படின்னா மதியம் அவன் சாயங்காலம் வந்து கூட சாப்பிடுவான். மதியம் லஞ்சுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மீன் குழம்பு வந்து உங்களுக்கு எப்படி செஞ்சேன் அப்படின்னு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் மீன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நானே இன்னைக்கு வந்து எல்லாம் அரைச்சி செஞ்சதில் ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. காலையில் எந்திரிச்சோன்னே இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம், இன்னைக்கு புதுசாக மீன் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு.
ஸோ மத்தி மீன் வந்து எவ்வளோ பாருங்க அப்படியே மின்ற மாதிரி இருக்கு, அப்படியே தண்ணியில போடும்போது அப்படியே பளபளன்னு இருந்துச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன். அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற மீனும் கூட இது. ஸோ ரொம்பவே வந்து கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து சாப்பிட சொல்லுவாங்க நிறைய. இந்த மாதிரி வந்து மீன் குழம்பு வைக்கும்போது நம்ம தண்ணி நல்லா எல்லாம் ஊற்றிட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா கடைசியாக கொதிக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மீனை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் வந்து அந்த சூட்லயே வந்து வெந்துடும், ஏன்னா மீன் வந்து கரைஞ்சிரும் இந்த மீன். ஸோ எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து காலையிலே வச்சனால மதியம் வந்து வேலை வந்து சாப்பாடும் ரசம் மட்டும் தான் வைக்கணும். மீன் வந்து 65 பண்ணணும். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளே பார்த்துக்கணும். காலையில நான் யோகி சாப்பிடும் போதே இப்பெல்லாம் நானும் சாப்பிட்றேன். 8:15 நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடறதுனால ஒரு எங்க வீட்டுக்கார் வந்து சாப்பிட வருவாங்க ஒரு 9:30 மணி போல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை நட்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு எதுவும் பெருசா வேலை இல்லை, கிளீனிங் ஒர்க்கு நாளைக்கு தேர்ஸ்டே தான் பண்ண போறோம் அப்படிங்கிறனால இன்னைக்கு நம்ம முகத்தை வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கடலை மாவும் தயிரும் போட்டு கொஞ்சம் வந்து முகத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊறுற டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா அது காயறதுக்குள்ளே நம்ம வந்து பாத்திரம் சிங்கில் கிடக்கும், காலை சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வீடை கூட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லேட்டா குளிச்சதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புனாலதான். ஏன்னா அது ஸ்மெல் ஓவரா வரும், நம்ம குளிச்சுட்டு வந்தாலுமே நம்ம மேல அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படிங்கறனால நான் வந்து எல்லாமே நான் கிளீன் பண்ணிட்டு அடுப்பு சிங்க்கு எல்லாத்தையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குளிக்கவே போனேன். கடலை மாவும் இன்னைக்கு வந்து போட்டனால இந்த லேட்டா குளிக்கிற அன்னைக்கு மட்டும் தான் கடலை மாவுலாம் போட முடியும். காலையில இருந்துச்சு நம்ம பூஜை பண்ணும்போது இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது, விளக்கேற்றணும் அப்படிங்கிற மாதிரி டைம் போயிடும். ஸோ இது வந்து நமக்கான ஒரு டே அப்படிங்கிறத இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து அதை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அன்னைக்கு நான் வந்து எண்ணெய் தான் வைப்பேன் தலைக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்மெல்லு ரொம்ப நம்ம மேலேயே அடிக்குங்கிறனால நான் வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா நைட்டே நான் தடவி வச்சுட்டேன். எப்பவுமே வந்து தலை குளிக்கும் போது ட்ரையான ஹேர்ல நம்ம அப்படியே வந்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கக்கூடாது. எண்ணெய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும், அதுக்கப்புறம் தலை குளிக்கணும். அதுக்கப்புறம் இடையில சாப்பாட்டுக்கும் அரிசி வந்து ஊற வச்சுட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுடிதாரை வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தங்கத்தோட விட எனக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் ஜிமிக்கிலாம் பிடிக்கும். ஸோ அதையும் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் வந்து வியர் பண்ணிட்டு கண்ணாடி விலையெல்லாம் போட்டுட்டு என்ன நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழகாக ரசிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு. ஸோ வந்து இதுக்கு வந்து மல்லிகைப்பூ இதெல்லாம் வைக்கணுமா மீன் குழம்பு சாப்பிட்ற அன்னைக்கு கூட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நமக்கான நேரத்தை நம்ம சில நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். குளிக்க போகும்போதே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் இருந்த மீன்லாம் எடுத்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாட்டேன். அது கொஞ்சம் கூலிங்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் வந்து வறுக்க முடியும். ஸோ அதுக்கு எடுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷின்லேயும் துணி வந்து நின்றுச்சு. ஸோ அதையும் எடுத்து காய போட்டுட்டு அதெல்லாம் வந்து சாப்பாடும் வந்து உழ வச்சுட்டு சாப்பாடு வந்து வெந்துகிட்டு இருந்தது. அந்த கேப்பில் 65 வந்து போடலான்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரான்னு சொல்லுவாங்களே, நம்ம வந்து அழுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக மேலே வந்து போட்டுக்கிறது. ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குளிச்சுட்டு வந்து நம்ம மேலே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி அழுக்கெல்லாம் படக்கூடாது. ஏன்னா நம்ம பெண்களோட கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அழுக்கு துணியை தேடுறதை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டிக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடச்சிக்குவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு சைடில் துடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ரான் கப்ப சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலே வந்து அதை கட்டிட்டு 65 வந்து போட்டேன். ரொம்பவே வந்து சந்தோஷமா பாசிட்டிவா வந்து எல்லாமே டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நம்ம பண்ண டிஷ் வந்து நமக்கே பிடிக்கும் போது நமக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அவார்டெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல இருக்கவங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்கினாலே போதுமானது, அதுவே பெரிய அவார்டு தான். அவங்க வந்து சூர மீன் வந்து சாப்பிடுவாங்க, முள்ளு இல்லாது. எனக்கு முள்ளு இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். எனக்கு மத்தி மீன் வந்து வறுவலும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரோட் சைட் கடையில எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க மொறு மொறுன்னு இருக்கும், அந்த முள்ளு கூட நமக்கு வந்து அவ்வளவு சிக்காது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடிச்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து வறுத்து வச்சிருந்தேன் எனக்காக. ஸோ எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்காக பண்றோம்ட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாம விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வீட்டுக்கும் செய்யணும், நமக்கான சில விஷயங்களையும் நம்மளோட ஹாப்பினஸ்க்காகவும் சில விஷயங்களை செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. நான்வெஜ்னாலே ரசம் கண்டிப்பா இருக்கும், குழம்பும் வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து ஆசையா இருந்தது, எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கும் மத்தி மீன் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்ச் வந்து மத்தி மீன் குழம்பு, சூர மீன் வறுவல், இதான் வந்து ரசம், சாதம், இதான் வந்து லஞ்சு. உங்க வீட்டுல என்ன லஞ்ச் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி ரொட்டீன் விளாகும் போடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அதிகமா லைக் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்லயும் சொல்லுங்க. அப்பதான் நான் வந்து இந்த மாதிரி விளாகும் வந்து போடுவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இன்னைய டே வந்து பாசிட்டிவா வந்து முடிஞ்சு. லஞ்சுக்கு அவங்க வருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் சுட சுட சாதம் குழம்புலாம் வச்சு நல்லா பரிமாறிட்டு சந்தோஷமா நாங்க 2 பேரும் சாப்பிட போறோம். நீங்களும் வந்து சந்தோஷமா ஹாப்பியா குடும்பத்தோட ஒரு வேளையாவது சந்தோஷமா சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ற விஷயங்களை நாளைக்கு வந்து உங்களுக்கு லாங் வீடியோல ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பழம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தோலெல்லாம் வந்து உரிச்செல்லாம் கொடுத்து ஊட்டிலாம் விட மாட்டாங்க. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்காக மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த ரொட்டீன் vlog எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.